அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோட கூட இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க மீண்டும், நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். உனக்கு தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவனும் உன் மேல கை போட முடியாது, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று இயேசு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு உனக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. மீண்டும் வாசிங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை அழகு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை தைரியம் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில நன்மை இருக்கு. வாசிங்க. நான் உனக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல், தேவ பிள்ளைகள் மேல், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல், கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் மேல் ஒருவனும் எந்த பிசாசுடைய மாய மந்திர கட்டுகள், விரோதங்கள் உன்னை மேற்கொள்ளாது என்றார் அப்பா. உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் மாய மந்திரத்துக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு இரவு எனக்கு ஒரு கால் வருது. ஐயா, போதகரே, பிரதர், அநேக கால்கள் அப்படி வரும். உடனே எடுத்தா, ஐயா, நடு ஜாமத்துல நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பயமா இருக்கு. யாரோ பக்கெட்ல தண்ணியை ஊத்தினுக்கிறாங்க. என்னமா பக்கெட்ல தண்ணியை ஊத்திட்டு இருக்கிறாங்க, பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பயம். நான் பெங்களூர் பட்டணத்துல இருக்கிறேங்க. நேற்றைய தினத்துல ஊழியம் 2 நாளா நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபைக்காக போய் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆத்மா பாரங்களே, நான் இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போய் 2 மாசம் ஆயிருக்கிறவங்க. நான் நல்ல உறக்கமா தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிசாசுடைய கிரியை என்னை தாக்கினது. என் அந்த பெட்டில இருந்து தள்ளி கீழே விடுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்குள்ள காணப்பட்டது. உடனடியாக நான் எழுந்த முழங்கால் போட்டு வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திர பலி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இது உங்க ஊழியருடைய ஜெப வீடு. இந்த வீட்டில் எப்படியாப்பட்ட பெரிய பிசாசுடைய மாய மந்திர கட்டுகள் இருக்கிறதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த இரவு அதிகாலை ஜெபத்துல விலகி போகட்டும் என்று நான் கண்ணீரோடு இயேசு கிட்ட நான் ஜெபித்து மறுநாள் காலையில எழுந்து நாங்க எல்லாரும் உட்கார்ந்தவங்க எனக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க. குடித்த பிறகு ரொம்ப போராட்டத்தோட நான் ஜெபித்தேன். குடித்த பிறகு அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரியுடைய ஊழியக்காரருடைய கணவர் என்னோட பேசுறார். பாஸ்டர், எனக்கு நிறைய இந்த மாய மந்திரம் செய்றாங்க என் குடும்பத்துல அப்படின்னு சொல்றாருங்க. உடனடியாக கர்த்தர் என்னை பேச வைத்தார். இந்த வீட்டில் உங்களுக்கு விரோதமா அநேக பிசாசுடைய கட்டுகள் காணப்பட்டுச்சு. இந்த அதிகாலை ஜெபத்துல கர்த்தர் எல்லாத்தையும் விரட்டினார் என்று மறுநாள் நான் தூங்கும் பொழுது அருமையான தூக்கம், சந்தோஷமான தூக்கம். அந்த இரவு எனக்கு 10-11 மணிக்கு ஒரு கால். என்னுடைய சகோதரர் போன் பண்றாருங்க. உங்க பிள்ளை குழந்தை யாரோ பக்கெட்ல தண்ணியை ஊத்துறாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி ஆலயத்துல வந்து படுத்து கொண்டு இருக்கிறாங்க. நேற்று சாத்தான் எங்கெல்லாம் கை வைக்கிறான் பாத்தீங்களா? அங்க பிசாசிய ஓட்டுன்னா இங்க வருது என் பிள்ளை கிட்ட. அதே இயேசுவின் நாமத்தால் ஓட்டிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சொல்லுங்க கர்த்தர். சொல்லுங்க கர்த்தர். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து கர்த்தர். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து இயேசு என் பட்சத்துல
இருக்கிறார். கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? இயேசு. இப்போ ஒரு வேலை பண்ணுங்க, எல்லாம் கையை பிடிச்சுக்கங்க. பக்கம் பக்கம் இருக்கிறங்க செங்கலியா பிடிங்க. எல்லாரும் பிடிச்சிங்களா? கைகளை பிடிச்சிங்களா? சொல்லுங்க. இப்போ கர்த்தர் இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். நான் பயப்படேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 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 கண்டிப்பா விசுவாசிக்கிறீங்க. அந்த வார்த்தை மீண்டும் வாசிக்கலாமா? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இயேசு என்னோட கூடவே இருக்கிறார். உனக்கு தீங்கு செய்யும்படி, எனக்கு தீங்கு செய்யும்படி, என் சபை பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி, தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவனால முடியாதுங்க. இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறார். அது எப்படியாப்பட்ட எகிப்தா காணப்படட்டும், எப்படியாப்பட்ட பார்வோனாய் காணப்படட்டும், எல்லாத்துக்கும் மேலான சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்ட தேவன் நமக்குள்ள காணப்படுகிறவராய், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற இயேசு நமக்குள்ள காணப்படுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எதை குறித்து சொந்து போகாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். வாசிப்போம். யோவான் 1 யோவான் நியூ டெஸ்டமென்ட். Thank you Lord. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பேஜ் நம்பர் 328. பிள்ளைகளே, நீங்கள் நம்ம யாருனால உண்டாயிருக்கிறோமா? இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்பா அம்மானால நம்ம உண்டாயிருக்கிறோம் என்று. ஆனா இங்க வேதம் ஆவிக்குரிய வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிள்ளைகளே, பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா அப்பாவுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுடைய கட்டுகளுக்கும் மேலான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு அழகாக பாருங்க. அந்த 328ஆம் பேஜ் நம்பர்ல கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எப்பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என் உள்ளத்தில் இருக்கிற இயேசு பெரியவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஜெயத்தை நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். கடைசியாக முடிக்க போகிறோம். நேரமே நமக்கு என்ன இல்லைங்க, பத்த மாட்டுது. என்ன மாட்டுதுங்க? சாப்பாடு கூட பத்திடுது போதும்ன்றோம் இல்லையா? அம்மாங்கெல்லாம் எப்பா எனக்கு போதும் பாஸ்டர், இவ்வளவு வேண்டான்றீங்க. ஆனாலும் எங்க அம்மா குறைவா எங்க அம்மா மாருங்க சாப்பிட்டாலும், என் சபை மக்களுங்க, இந்த உலகத்துடைய மாம்சமான ஆகாரத்தை குறைவு, ஜீவனுள்ள வார்த்தை அதிகமா கேட்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். Thank you Lord. சங்கீதம் 118 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. Psalm chapter 118. Amen. Verse 6. Yes. The Lord, verses 6. The Lord is with me. Amen. I will not be afraid. Amen.
that can always do to me. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. என்ன பண்ண முடியாதுங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல இருந்தா யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசு நமக்குள்ள இருக்கிறது, அந்த வைராக்கியம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்படணும். நமக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, நமக்காக போராட இயேசு இருக்கிறார். நம்மளை மூடி மறைத்துக் கொள்ள அவருடைய கிருபை இருக்கு. நம்மளை பாதுகாக்க அவருடைய வார்த்தை இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு நல்ல கேடகமா தேவ ஊழியருங்க இருக்கிறோம். தேவன் பேச வார்த்தை உங்களிடத்துல பேச தேவன் வல்லவராக இருக்கு. ஹalleluya. அதுதாங்க கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? யாத்திராகமம் 33:14 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாருங்க. எங்க இருக்கிறாருங்க? பட்சனா எதுங்க? கூட இருக்கிறாருங்க. எங்க இருக்கிறாருங்க? கூட இருக்கிறார். 33:14 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர், ஹalleluya. thank you jesus. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும். எந்த ஒரு பிசாசுடைய கிரியை உன்னை அணுகாது. அது எப்படியாப்பட்ட ஒரு அமாவாசை பேயா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட அமாவாசையில ஒரு மந்திர சூரிய செய்யட்டும், எதுக்குமே பயப்படாதீங்க. தைரியமா கடந்து போங்க. தைரியமா ஆண்டவருடைய விசுவாசத்துல வாழுங்க. கர்த்தரும் பட்சத்துல இருக்கிறார். கர்த்தரும் பட்சத்துல இருக்கிறார். எந்த மாய மந்திரம் உங்களை அணுகாது. எந்த மாய மந்திரமும் அணுகாதுங்க. அவர் உனக்கு முன்பாக செல்கிறவராக இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். இளைப்பாறுதல் என்பது என்னங்க? நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு ஒரு அமைதல். இப்படிதான் இந்த வாக்குத்தத்தம் ஒருத்தருக்கு வந்திருக்குதுங்க. அந்த வாக்குத்தத்தம் வந்த பிறகு, ஐயா இது என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு இளைப்பாறுதல் தராரானா? அப்ப நான் செத்துருவேனா? அவங்க கேக்குறாங்க, ஐயோ அப்ப நான் செத்துருவோமா? ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் அப்படிதான் சொல்றாரு. பாருங்க, இளைப்பாறுதல் என்பது சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, எல்லாவற்றையும் இயேசு நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மரணம் எல்லாருக்குமே ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரணம் வந்த பிறகு நம்ம கடந்து போக போகிறோம். நமக்கு பின்பாக வருகிறவர்கள் அநேகர். இந்த உலகத்துல யாருமே நம்ம நிரந்தரமா இருக்க போறதில்ல. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்தை இயேசு நமக்கு சொந்தமா வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்கிற கொஞ்ச நாள், நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். ஆனா பரலோகத்துல நம்ம நித்தமும் இருக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு நமக்குள்ள இருக்கிறாரே என்று வைராகத்தோடு, இயேசு என் பட்சத்துல இருக்கிறாரே என்று உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல கடந்து போயிருக்கிற எல்லாரும் நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள ஒரு நாள் கடந்து போக போகிறோம். நிரந்தரம் இது அல்ல, இயேசுவே நமக்கு நிரந்தரம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவில இயேசுவுக்காக இடம் கொடுத்தீங்க. இயேசுவை மகிமைப்படுத்த இந்த சபையில நீங்க வந்தீங்க. இயேசு உங்களுக்கு கொடுத்த சபையில நீங்க இருக்கிறீங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து கலங்கப்படாதீங்க. எல்லா தேவைகளையும் இயேசப்பா சந்திப்பார். எல்லா பயத்தையும் இயேசப்பா போப்பார். உங்க
கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு விரோதமா அநேகர் எழும்பட்டும், அநேகமாய மந்திர சூனியம் எல்லாம் இருக்கட்டும், திகிரமா இருங்க. என் பட்சத்தில் இயேசு இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கொடுப்பார். இன்று விசுவாசிங்க. நன்மையான ஈவுகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு என்றென்றும் எப்பொழுதும் இருப்பதாக. Have a blessed day. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரிக்கலாம். Thank you Lord. Thank you Jesus. நன்றி.